அந்த கடவுளோட கருணையால தான் போன மானம் திரும்பி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பா தான் புள்ளைய கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டே போனாரு. ஏன்னா அவர் மனைவி அவரை விட்டு ஓடி போயிட்டா. அவ எங்க போனான்னு யாருக்கும் தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஓடி போனவளோட புள்ள அவன் அப்பாவையும் தனக்கு வரப்போற பொண்டாட்டையும் கூட்டிட்டு அந்த வீட்டுக்கே வந்தான். கால நேரம் பார்த்துதான் அந்த கடவுள் காய நகர்த்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். மைதிலி, சீக்கிரம் போய் கத்தி எடுத்துட்டு வா. காதுல விழல, உன்கிட்ட தான் சொல்றேன். ஏன் இந்த மாதிரி அராஜகம் பண்ற? உனக்கு என்னதான் வேணும்? இன்னைக்கு நீ பேசின பேச்சால என்னோட அண்ணன் பையன் அதை பொறுத்துக்க முடியாம இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். நான் இவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எல்லாரும் அவங்க ரூமுக்கு போறீங்களா? ஆனா அம்மா, நீங்க எதுக்காக போன்னு சொன்னேன். சரிங்கம்மா. உங்க அண்ணன் புள்ள இந்த வீட்டை விட்டு போனதை நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க எதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டு என்ன வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க? எது சரியோ அதை தான் நான் இப்ப செஞ்சிருக்கேன். பாக்கி விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன், அதையும் கேட்டுக்கோங்க. நம்ம பிள்ளைங்க உங்க மேல பாசம் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஏன்னா அவங்க வசதியா வாழ்றதுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்கீங்கல்ல, அதுக்குதான். அவங்களுக்கு உங்க ஆசீர்வாதத்தை தவிர நீங்க என்ன செஞ்சு கொடுத்திருக்கீங்க? இதுக்கு மேலேயாவது உங்க பிள்ளைங்க உங்க மேல பாசத்தோட இருக்கணும்னா முதல்ல எதிரிங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறத நிறுத்துங்க. நீங்க எங்க எல்லாரையும் மூணாவது மனுஷங்களா பாத்தீங்கன்னா அவங்க உங்களை மூணாவது மனுஷனா ஆக்கிடுவாங்க. மூணாவது மனுஷங்களா? என் அண்ணனையும் அவர் பையனையும் மூணாவது மனுஷங்கன்னு சொல்றியா மோகினி? நாம இருக்கிற இந்த வீடு என் அண்ணனோடதுதான். ஆனா இதை இத்தனை நாளா பாத்துக்கிட்டு இருந்தது நான் தான். பாத்துக்கிட்டதுனால மட்டும் நீ இந்த வீட்டுக்கு உரிமையாளராயிட முடியாது மோகினி. வீடு குடும்பம்னா அதுல சொந்த பந்தங்களும் நிறைய இருக்கணும். அநியாயமா உனக்கு ஏற்பட்ட பேராசையினால அந்த குடும்பத்தையே இன்னைக்கு இங்கிருந்து நீ விரட்டிட்ட. நம்ம குழந்தைங்களும் இதை பார்த்தாங்க. இன்னைக்கு நாம என்ன பண்ணமோ அதைத்தான் நாளைக்கு அவங்க நமக்கு பண்ணுவாங்க. நிச்சயமா அது நடக்க போகுது. நம்ம ரெண்டு பெரிய ஒரு நாளைக்கு வெளியில தள்ளத்தான் போறாங்க. சொந்த பந்தத்தை விட அன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு பணம் தான் முக்கியமா படும். இன்னைக்கு நாம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கு வரும். நீ இதை புரிஞ்சுக்கல. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? அன்னைக்கு மட்டும் போன்ல என்ன நான் கதையா சொன்னேன்? அரண்மனை பெரியப்பாவோட பேர்ல தான் இருக்கு. அரண்மனையோட ஒரிஜினல் பேப்பர்ஸ் கிடைச்சா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ தான் அன்னைக்கு என்கிட்ட சொன்ன. டூப்ளிகேட் பேப்பர்ஸை தயாரிச்சிடலாம், வேலையை கச்சிதமா முடிச்சிடலான்னு சொன்னீங்க. வக்கீல் கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன். பேப்பர்ஸ் தான் நான் இப்ப தேடிக்கிட்டு இருக்கேன். இல்ல, இங்கதான் எங்கேயாவது பேப்பர்ஸ் நான் வச்சேன். நான் ஒண்ணும் மறக்கல. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவேன். நான் தான் சொல்றேன்ல, நீங்க அலமாரில தான் வச்சேன். பேப்பர்ஸ் எங்க போச்சுன்னு தெரியல. எனக்கு தெரியும், நான் தேடிட்டு தான் இருக்கேன். உன் தாத்தாவோட மான மரியாதையை தேடிட்டு இருக்கியா? அது இங்க கிடைக்காது. அவரால அதை சரியா காப்பாத்த முடியலன்னு தான் சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சுட்டாரு. அத உங்க அப்பா சொர்க்கத்துல இருந்து எடுத்துட்டு வந்து யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு குழிக்குள்ள போட்டு புதைச்சிட்டாரு.
என்னம்மா நீங்க என்னடவா சொல்றீங்க? பின்ன எதை நீ அவ்வளவு அவசியமா தேடிட்டு இருந்த? யாருக்கிட்ட அவ்வளவு ரகசியமா போன்ல பேசுன? என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நான் ஜெய்ப்பூருக்கு போயிருந்தப்போ மசாலா ஆர்டர் எடுத்தேன்ல, அதோட ரசீத அண்ணன் என்கிட்ட கொடுத்திருந்தாரு. அதைத்தான் நான் தேடிட்டு இருந்தேன். சரி விடுங்க, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நில்லுப்பா. அந்த ரசீதுக்கு 2 காலா இல்ல 4 காலா திடீர்னு காணாம போயிடுச்சு? அம்மா, ரசீதுக்கு காலா? ஆமாடா, நிச்சயம் கால் இருந்திருக்கணும்ல. ஏன்னா நீ ஊர்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த ராட்சசன் தானே உன்னோட ரூம்ல இருந்தான். அப்புறம் எப்படி நீ அந்த ரசீதை அந்த ரூம்ல வச்சிருப்ப? அதனாலதான் சொல்றேன், அந்த ரசீதுக்கு 4 கால் இருந்திருக்கு. நீ ஊர்ல இருந்து வந்து திறந்து பார்த்ததும் அது ஓடி போயிடுச்சு. அம்மா நீங்க வேற. நீங்க சொல்ற சரிதான். அந்த ரசீது எப்படி இங்க வந்திருக்க முடியும்? அது அது அண்ணன் கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். இவனை என் செல்ல புள்ளன்னு நினைச்சேன். ஆனா என்கிட்டயே இவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறானே. அண்ணா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கண்ணா. இப்ப நீங்க எங்க நான் போக போறீங்க? மான இருக்கிறவன் இந்த வீட்டுல இருக்க மாட்டான். நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பதான் போறேன். அண்ணா அண்ணா என் பொண்டாட்டி சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன். அண்ணா நீங்க இப்ப எங்கேயும் போக வேணாம், இங்கே இருங்கண்ணா. சொன்னா கேளுங்க. பொண்டாட்டிக்கா மன்னிப்பு கேட்கிறீ? உனக்கு அறிவில்ல? ஓங்க அப்படியே அரைஞ்சனா? அந்த ராட்சச ருத்ராதான் இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்தா. அவனே இங்க வந்து என்ன கூட்டிட்டு போறதா சொன்னான். அவன் சொன்னதை செய்யறவன் நிச்சயமா அங்க வருவான். இத்தனை வருஷமா நீங்க திரும்பி வரணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். என் வேண்டுதல் அந்த கடவுள் நிறைவேற்றிட்டாரு. நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு. உன் பொண்டாட்டி இருக்கா பாரு, அவ இப்படி எல்லாரையும் கேவலமா பேசுறா. வீட்டுல இருக்க சாமி கூட வெளியில போயிரும். மோகினி பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவ குணம் தான் உங்களுக்கு தெரியும்ல. போதும் போதும், நீ கொஞ்சம் நிறுத்து. இங்க பாரு, இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. என் பிள்ளைக்கு இங்க இருக்க பிடிக்கலையே, அப்புறம் நான் எப்படிடா இருக்க முடியும்? மாமா, அது வந்து நான் உள்ள வரலாமா? பெரிய மாமா, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து 5 வருஷம் ஆயிருச்சு. நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. நான் மருமகளா வந்த இந்த 5 வருஷத்துல இவ்வளவு சந்தோஷத்தை நான் பார்த்ததில்லை. என் மாமா உங்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. எங்க மாமா உங்க மேல உயிரியே வச்சிருக்காரு தெரியுமா? அவர் எப்போ உங்களை பாப்போன்னு காத்துட்டு இருந்தாரு. நீங்க இந்த வீட்டை விட்டு போறதுக்கு உங்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுல நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற சந்தோஷம் கிடைச்சிருக்கு. நீங்க இங்கே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் வரும். என்னைக்காவது இங்க ஒரு நல்ல மாற்றம் வரும் நான் நம்புறேன். இந்த மருமகளுடைய நம்பிக்கையை நீங்க தான் காப்பாத்தணும் மாமா. தயவு செஞ்சு இங்கே இருங்க.